கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அறுக்க தெரியாதவன்ட்டு 64 கற்கருவான்னு சொல்லுவாங்க. நான் அதை கொஞ்சம் நாகரிகமாக சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி வாக்கே இல்லாத கட்சிகளை அவர் இன்றைக்கி கூட்டணி என்று சேர்த்து வைத்திருக்கிறார். எங்கள் கூட்டணி அப்படிப்பட்டது அல்ல. எங்கள் கூட்டணி மகத்தான வாக்குகளை பெற்றிருக்கிற கட்சிகளை இணைத்திருக்கிற ஒரு சிறப்பான வரவேற்புக்குரிய மக்களுடைய வரவேற்புக்குரிய கட்சிகள் இணைந்திருக்கிற கூட்டணி. வேதாரண்யமும் நாகப்பட்டினம் மட்டுமல்ல, தேசிய முற்போக்கு கூட்டணி தமிழகத்தில் போட்டியிடுகிற அனைத்து தொகுதியிலும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். வேதா ஆயத்தாடை பூங்காவை பொறுத்தவரை மாநில அரசு அரசு நிலத்தை 141 ஏக்கர் நிலத்தை ஜவுளித்துறைக்கு, கைத்தறித்துறைக்கு பெயர் மாற்றம் செய்து கொடுத்து விட்டது. திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு விட்டது. முதல் கட்ட பணிகளுக்காக 100 கோடி திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அதில் மத்திய அரசிடம் அனுமதி கேட்கப்பட்டது. அந்த நேரத்தில் ஆட்சி மாற்றம் வந்துவிட்ட காரணத்தால் இந்த ஆட்சியாளர்கள், திமுக ஆட்சியாளர்கள் அதை வலியுறுத்தி பெற அவர்கள் முன்வரவில்லை. அதனால் அந்த பணி கிடப்பில் கிடக்கிறது. இருப்பினும் கூட வேதாரண்யத்தில் இந்த ஆயத்தாடை பூங்கா கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த கொள்கை வெற்றி பெற்றிருக்கிறது. எப்படி என்றால் 4 கம்பெனிகள், ஒவ்வொரு கம்பெனியும் 100 பேர், 125 பேர் என இப்போதைக்கு 425 பேர்கள் பெண்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் 10,000 ரூபாய்க்கு குறையாமல் சம்பளம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், ஊதியம் பெறுகிறார்கள். நாம் திட்டமிட்டபடி வேத ஆயத்தாடை பூங்கா அங்கே அமையுங்கிற பொழுது 24,000 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏன் ஓட்டு பண்ணணும்னா அப்படியா கேட்டீங்க? அப்படியா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3 முறையாக தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிற தொகுதி வேதாரண்யம். அப்பகுதி வாழ் வாக்காளர் பெருமக்களின் பேரன்பையும் பேராதரவையும் பெற்றிருக்கிற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீதும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீதும் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கிற மக்கள் வாழ்கிற பகுதி வேதாரண்யம் தொகுதி. அதோடு இன்றைக்கு எங்களுடைய கூட்டணியில் இணைந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கிற பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீது மக்கள் அபரிமிதமான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதாவது 2 விஷயம். மண்ணை காக்க மத்திய அரசு வலுவாக வேண்டும், மக்களை காக்க மாநில அரசு வலுவாக இருக்க வேண்டும். இதுதான் நாட்டுக்கு தேவை. அந்த தேவையில் மண்ணை காக்கிற மத்திய அரசு என்பது சரியான அரசு தான், சரியான பிரதமர் தான், உலகம் பாராட்டுகிற பிரதமர் தான், தலைவர் தான் என்று சொல்லுகிற இடத்திற்கு பிஜேபி இருக்கிறது. மக்களை காக்க மாநில அரசு என்று சொல்வது கடந்த 4.25 ஆண்டுகளில் எடப்பாடியார் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது ஜல்லிக்கட்டுவாக இருந்தாலும் சரி, அது டெல்டா மாவட்டத்தில் ONGC புறப்பணம் போடுகிற பணியாக இருந்தாலும் சரி, எரிவாயு எடுக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இங்கே டெல்டா மாவட்டத்தினுடைய வெள்ளமாக இருந்தாலும் சரி, புயலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மக்களை காக்கிற அரசு எடப்பாடியாருடைய அரசு தான். அந்த அரசு மீண்டும் வேண்டும் என்பதிலே மக்கள் அழுத்தமான நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறார்கள். இதே வேதாரண்யம் மட்டுமல்ல, 234 தொகுதியுமே எடப்பாடியாரின் வசம் வரும். நிற்க வேண்டும், அந்த சின்னத்தில் தான் அவர் நிற்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் கிடையாது. யாருக்கு எந்த சின்னம் பிடிக்கிறதோ அந்த சின்னத்தில் இருக்கலாம் எங்களுடைய கூட்டணியில் என்று எடப்பாடியார் அழகாக நிறுத்தி சொன்னார்.
அதிமுகவோட பாஜக இருக்கிறதுனால தான் கடந்த முறை சிறுபான்மையினர் வாக்கு கிடைக்கல, அதனால தான் அதிமுக தோல்விக்கு காரணம் இருக்காங்க. மீண்டும் பாஜகவோட கூட்டணி இருக்கு, சிறுபான்மையினர்களை ஏற்றுப்பாங்களா? எப்படி இந்த தேர்தல் இருக்கு? இந்த ஐயா நிற்கிறாங்க, வாக்கு சதவீதம் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் தான். இந்த சிறுபான்மையின சமுதாயத்தை சார்ந்தவர் தான். நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் வாக்குகள் கிடைக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். அதாவது சிறுபான்மை மக்களை, குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய மக்களை போராட்ட காலத்திற்கு கொண்டு வந்தார்கள். அதிலும் குறிப்பாக பெண்களை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. அவர்களையும் போராட்ட களத்தில் கொளுத்துகிற வெயிலில் அவர்களை எல்லாம் கொண்டு வந்து கஷ்டப்படுத்தினார்கள். எதை சொல்லி? சிஏஏ என்று சொல்லி அவர்களை கஷ்டப்படுத்தினார்கள். சிஏஏ வந்தால் இந்த நாட்டிலே பிரளயம் ஏற்பட்டுவிடும், சிறுபான்மையர் யாரும் வாழ முடியாது, எவரையும் குடி வைக்க மாட்டார்கள், எல்லோரையும் வெளிநாட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள் என்றெல்லாம் பொய் சொன்னார்கள். நாங்கள் இல்லை, அது தவறு, நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம். சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது புரட்சித் தலைவர் காலம் தொட்டு, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலம் தொட்டு, எடப்பாடியார் காலம் வரை தொடர்ந்து இதுதான் எங்களுடைய கொள்கையே, அதுதான் என்று நாங்கள் சொன்னோம். அன்றைக்கு சிலர் ஏற்க மறுத்தார்கள், சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், பலவிதமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு சிஏயினால் ஒரே ஒரு நபர் பாதிக்கப்பட்டார். இந்த ஊரில், இந்த தாலுகாவில், இந்த மாவட்டத்தில், இந்த மாநிலத்தில், இந்த நாட்டில் பாதிக்கப்பட்டார் என்று சொன்னால் நானே அரசியல் வாழ்க்கையை விட்டு விலகக்கூட தயார். முடியுமா? இல்லை, அறவே இல்லை, 100க்கு 100 இல்லை. தவறான செய்தி, ஒரு தவறான, இல்லாத பொல்லாத ஒரு நிகழ்வை அவர்கள் பூதாகரமாக்கி களத்திற்கு கொண்டு வந்து மோசமான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தினார்கள். இதுதான் உண்மை. இன்றைக்கு மக்கள் அவர்களே புரிந்து கொண்டார்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா டாக்டர்?